Realme 3 Pro phone இப்போ கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. ட்விட்டரில் நிறைய அதை பற்றி டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெட்மியும் ரியல்மியும் மாற்றி அவங்க ப்ராடக்ட்ஸை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் இதில் ஸ்பெக் ஷீட் ஏறக்குறைய ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, Realme 3 Proவில் என்ன வரப்போகுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கன்ஃபார்மாக இருக்கிற ஏதாவது ஸ்பெக்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே முதல்ல உள்ள சிப்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ரியல்மியோட மாதவ் சேத் முதல்ல இந்த பிக்சரை ட்வீட் பண்ணார். ஸோ இதில் Realme 3 Proவில் Fortnite ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இமேஜில் கொஞ்சம் அப்படியே ரெட்மியை கலாய்க்கிற மாதிரி சைடில் Note 7 Pro ஃபோன் அதில் வந்து Fortnite கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டோட வச்சுருந்தாங்க. ஸோ ரெட்மி இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்காக மனுகுமார் ஜென் 675 சிப் வந்து 710ஓட பெட்டர், இன்னும் பவர்ஃபுல், Antutuல ஸ்கோர்ஸ் ஹையர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஒரு பிக்சர் போட்டு ட்வீட் பண்ணார். இதுலேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்மான விஷயம் என்னென்னா Realme 3 Pro ஃபோனில் Snapdragon 710 சிப் வரப்போகுது. ஸோ இப்போ ஷாமியில் 675 710ஓட பெட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 675 710ஓட பெட்டரா? எக்ஸாக்டாக இல்லை. உண்மையில் என்னென்னா 675 710ஓட சிபியூன்னு வரையில் பெட்டரான சிப் தான். ஆனால் 710 7 சீரீஸ், ஸோ இன்னும் ஹையர் எண்ட் சீரீஸ். பட் 675 புது சிப். ஸோ சிபியூன்னு வரையில் 675ல் அட்வான்டேஜ் இருக்குது. பட் 710ல் ஜிபியூ ஏஐ ரெண்டுமே அட்வான்டேஜ் இருக்குது. டே டு டே யூஸில் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. பட் கேமிங்னு வரையில் 710ல் ஒரு சின்ன அட்வான்டேஜ். மற்றபடி 710 10 நானோமீட்டரில் செஞ்சது, 675 11 நானோமீட்டர்ஸ். டெக்னிக்கலாக 710ல் கொஞ்சம் பேட்டரி எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கணும். பட் ரியலிஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக நோட்டீஸ் பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் நான் எதிர்பார்க்குறது அப்படி தான். அடுத்து மோடம், ஐஎஸ்பி, அதாவது இமேஜ் சிக்னல் ப்ராசஸர்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதுவும் வந்து ஹார்ட்வேரில் தான் மெயினாக இருக்க போகுது. இங்கே பெருசாக டிஃப்ரென்சஸ் எதுவும் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஸோ அடுத்து திருப்பி இந்த இமேஜ்க்கு போனோம்னா Realme 3 Proவில் ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அங்கே வாட்டர் ட்ராப் நாச் இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் விரலை வச்சு கரெக்டாக மறைச்சிருக்காங்க அதை. ஸோ இது Realme 2 Proவில் இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு 6.3 inch Full HD Plus பேனல் தான் கொடுக்குறாங்க. இது ஆனால் 2 Proவில் இருக்கிறதோட பெசல்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னொரு ஏரியா இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது கேமரா. ஆனால் Realme 2 Proவில் Note 7 Proவில் இருக்கிற மாதிரி அதே 48 மெகா பிக்சல் வர மாதிரி தெரியல. ஏன்னா ஜென்ரலாக 48 மெகா பிக்சல் கேமரா எடுத்துகிட்டு வர எல்லா பிராண்ட்ஸுமே அந்த மெகா பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கிறத ரொம்பவே மார்க்கெட் பண்ணுவாங்க, ஹைப் பண்ணுவாங்க. Realme அந்த மாதிரி எதுவும் பண்ணல. மெகா பிக்சல்ஸ் பற்றியே அவங்க சுத்தமாக பேசல அவங்களோட ஹைப்பில். ஸோ அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 பர்ஸ்ட் மோட், நம்பர் 2 லோ லைட். கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அவங்க காமிச்ச பிக்சர். நைட் ஸ்கேப் ஆப்ஷன் திருப்பி வரும்னு எதிர்பார்க்குறோம். மூணாவது சூப்பர் ஸ்லோ மோஷன். இப்போ Snapdragon 710 சிப்பில் ஃபுல் HD 120 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஜென்ரலாக அதை சூப்பர் ஸ்லோ மோஷன் மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே 720p 480 FPSலையோ இல்லை அதோட கம்மியான ரெசல்யூஷன் 480 FPSலையோ எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏதாவது இன்டர்போலேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி. ஸோ என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா சாம்பிள்ஸ் வேறு நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. Realme ஹேண்டில்லேருந்தும் மாதவோட ஹேண்டில்லேருந்தும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஜென்ரலாக பிராண்ட்ஸ் அவங்களா போஸ்ட் பண்ணுற கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கும். கையில் கிடச்சவொடனே டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சாஃப்ட்வேர்னு வரையில் Realme 3 Pro ColorOS 6ல் ரன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். Android 9 Pie மேலே பில்ட் ஆனது. Realme 3ல் பார்த்த அதே சாஃப்ட்வேர் தான், மேஜர் டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்கும்னு எதிர்பார்க்கல. பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரையில் Realme 2லேருந்து Realme 3க்கு பேட்டரி மாறலை. ஸோ அந்த லாஜிக் வச்சு பார்க்கல Realme 2 Pro மாதிரியே 3 Proலையும் 3500 mAh பேட்டரி தான் வரணும். ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு ரூமர் வச்சு பார்க்கல 4000 mAh பேட்டரி இதில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்கணும். Snapdragon 710ங்கிறதுனால குவிக் சார்ஜ் 4 இருக்கலாம். பேசிக்காக எல்லாமே 22 ஏப்ரல் தெரிய வரணும். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த Realme 3 Pro லான்ச் ஆகுது. ஸோ கைக்கு ஃபோன் கிடச்ச உடனே உங்களுக்கு இன்னும் அதிகமாக கவரேஜ் இதை பற்றி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Realme 3 Pro பற்றி? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Redmi Note 7 Proவை இதை அடிக்க முடியுமா? Realmeயால் கம்பீட் பண்ண முடியுமா? அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த 2 வீடியோஸில் இது எது பார்க்கலனாலோ எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் பண்ணலனாலோ இப்போ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.